الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم مثل البيت الذي يذكر الله فيه والذي لا يذكر الله فيه مثل الحي والميت أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வஸீயத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று சமூகத்திலே நல்லவர்கள் அல்லது கெட்டவர்கள் உருவாகுவதற்கு பிரதானமான ஒரு இடம்தான் நம்முடைய வீடுகள். அன்பானவர்களே, நாம் முஸ்லிம்கள், மூமின்கள், நமக்கென்ற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை முறை காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய, பிசினஸுக்கு கொடுக்கக்கூடிய, நம்முடைய ஜப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வீட்டுக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கும் கொடுப்பது கிடையாது. நம்முடைய இன்கம், வருமானம் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை தவிர அதுவே அது வாழ்க்கை அல்ல. நம்முடைய கோல், நம்முடைய டார்கெட், நம்முடைய குறிக்கோளே இன்கமிங் அல்ல, அது ஒரு பகுதி. 100% 1% தான் அது. அது அளந்தது, ஒரு முயற்சி, ஒரு சபபுக்குத்தான். அளந்ததை விட 24 மணித்தியாலும் கடை திறந்தாலும் கிடைக்காது. 7 நாள், வருடத்திலே 365 நாள் சாப்பிடாமல் குடிக்காமல் உலகம் முழுக்க பறந்தாலும் அளந்த ரிஸ்கை விட 1% சம்பாதிக்க முடியாது, அடைய முடியாது. சம்பாதிக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட பன்மடங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மனைவி மக்களுடைய, வீட்டில் உள்ளவர்களுடைய ஒழுக்கத்துக்கு, இஸ்லாத்துக்கு, வணக்கத்துக்கு, அஹ்லாக்குக்கு. பிஸி என்று லீவு நாட்களை கூட, வீக் டேஸிலே ஊரிலே, வீக் எண்ட்ஸிலே வெளியூர்களுக்கு லீவு நாட்களை தான் வைத்திருக்கிறார். என்ன பார்ப்பதற்கு? சாம்பிள் பார்க்க போவதற்கும், தேட்டத்துக்கும். எங்காவது ஒரு ஊரிலே கிடைக்கின்ற சண்டே, கிடைக்கின்ற போயா, அதுவும் எங்காவது ஒரு பயணம். கண்ணியமானவர்களே, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கும் நேரம் கொடுக்காமல், டைம் கொடுக்காமல் பிஸி என்று அலைந்தால்
வீட்டில் எல்லோரும் நல்ல வயிறு நிறைய சாப்பிடுவார்கள், பசியோடு இருக்க மாட்டார்கள். சாப்பாடு எங்கும் பேலன்ஸ் ஆகும், டஸ்ட்பினுக்கு போகும், ஃப்ரீசரிலே இறைச்சி பழுதாகும், ஆக்க முடியாத அளவு வீசுவோம். ஆனால் பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கம் இருக்காது, மார்க்கம் இருக்காது, இஸ்லாம் இருக்காது. சாப்பிட்டீர்களா என்று கோல் பண்ணி கேட்போம், தொழுதீர்களா என்று கேட்க மாட்டோம். பிள்ளைக்கு ஃபீட் பண்ணினீங்களா என்று கேட்போம், நீங்க சுபவ் தொழுதீங்களா மனைவியிடம் கேட்க மாட்டோம். டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பினீங்களா கேட்போம், மதரசாக்கு அனுப்பினீங்களா கேட்க மாட்டோம். கண்ணியமானவர்களே, பிஸி 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 என்று தன்னை தன்னுடைய குடும்பத்தை மறக்க வேண்டாம். இதனுடைய தலைப்பு, இதனுடைய பிரதான தலைப்பு. நபி அவர்கள் எவ்வளவு பிஸி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரமும் பிஸி தான். யாரோ ஒருவர் அவருடைய வேலை, அவருடைய தேவை ஒன்று, யார சொல்ல தொழுகையை படித்து தாருங்கள், ஜக்காத் எப்படி கொடுப்பது, வியாபாரம் எப்படி செய்வது, உதவு எப்படி செய்வது, எனக்கு மனைவிக்கு இடையிலே பிரச்சனை, எனக்கு பார்ட்னருக்கு இடையிலே பிரச்சனை, எனக்கு கஸ்டமருக்கு இடையிலே பிரச்சனை, இந்த ஊரில் பிரச்சனை, இந்த வீட்டில் பிரச்சனை, அல்லது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது ரிலீஃப் பண்ணுங்கள், ஏதாவது தாருங்கள். எந்த நேரமும் யாராவது நபி அவர்களோடு பிஸி தான். ஆனால் நபி அவர்கள் வீட்டை மறக்கவில்லை, மனைவியை மறக்கவில்லை, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்தார்கள். பிள்ளைகளுடைய குடும்பத்துடைய நிலைமைகளை அலசி ஆராய்ந்து விசாரித்தார்கள், வாட்ச் பண்ணினார்கள், நோட் பண்ணினார்கள், டெவலப் பண்ணினார்கள், மோட்டிவேட் பண்ணினார்கள், கைட் பண்ணினார்கள். என்ன பிஸி வீட்டிலே கனிமோட வீட்டுக்கு வருவது பார்ட் டைம், பிசினஸும் ஜப்பும் ஃபுல் டைம். வீட்டுக்கு வருவது மிட் நைட், பிள்ளைகள் வரும்பொழுது பெட்டிலே, எழும்பும் பொழுது ஸ்கூலிலே, ஸ்கூல் வேனிலே, ஸ்கூல் பஸ்ஸிலே. பிள்ளைகளை பார்ப்பதே சிலர் பெட்டில் தான். என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே, என்ன கண்டோம், என்ன கண்டோம். ஒரு முஸ்லிமுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், இதனுடைய தலைப்பு. கவனமாக கேளுங்கள், யாரும் தூங்க வேண்டாம். தூங்குகின்ற இது இது ரெஸ்ட் எடுக்கின்ற நேரம் அல்ல, இது இருக்கின்ற ஆக்டிவ்களை கூட்டி மனசை திறந்து என்ன மைண்ட், நல்ல மைண்ட் செட்டோடு இருக்கின்ற நேரம் இது. இதுதான் வாழ்க்கையிலே நாம் கேட்கின்ற ஒரே ஒரு பயான். இதிலே தூங்கினால் எப்படி முன்னேறுவது? வாழ்க்கையிலே சிலர் கேட்பது ஒரு அட்வைஸ் என்றால் இது மாத்திரம். அந்த வெள்ளிக்கிழமையும் வருவது அரபு குத்துபா ஓதும் பொழுது, இக்காமத்து சொல்லும் பொழுது, இரண்டாவது ரக்காத்திலே அதை வெளியில் பேசிக் கொண்டிருந்து விட்டு இக்காமத் சொல்லும் பொழுது ஓடி வருவது. என்ன இஸ்லாம்? கொஞ்சம் சிந்தனை கெடுப்போம். கியாமத்தினால் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, ஃபித்னாக்கள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. உலகத்திலே ஒரு நாள் மறுநாளை விட கெட்ட நாளாக மாறிக்கொண்டிருக்கிறது. காலையில் ஒரு பொருளுடைய ஒரு விலை, மாலையில் ஒரு விலை, மிட் நைட்டில் இன்னும் ஒரு விலை. எதுவுமே பெர்மனன்ட் இல்லை. நம்முடைய வாழ்க்கையும் பெர்மனன்ட் இல்லை. கொஞ்சம் மாற்றுவோம், கொஞ்சம் முன்னேறுவோம், கொஞ்சம் அல்லாஹ்வை அடைவோம், கொஞ்சம் நெருங்குவோம், இஸ்லாத்தோடு தொடர்பாகுவோம். வீட்டை முதலாவது திருத்துவோம், வீட்டுக்கு நேரம் கொடுப்போம். ஒரே காலத்திலே 9 மனைவிமார்கள், நபியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி, 9 மனைவிமார்கள், 9 மனைவிமாருக்கும் டெய்லி டைம் கொடுப்பார்கள். ஒரே ஒரு வைஃபுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு அவர் கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. வீட்டுக்குள் இருந்தாலும் போனோடு, லேப்டாப்போடு. வெளியிலே ஆஃப்லைன் பிசினஸ், வீட்டுக்குள் ஆன்லைன் பிசினஸ். என்ன கண்ணியமானவர்களே, வீட்டில் இருப்பவரோடு பேசுவது கிடையாது, சிரிப்பது கிடையாது, அவருடைய நிலைமைகளை விசாரிப்பது கிடையாது, அவருடைய நோயா நொம்பலமா ஒன்றுமே இல்லை. இந்த தொழுதீர்களா, குர்ஆன் ஓதினீர்களா, திக்ர் செய்தீர்களா, இந்த துஆவை ஓதினீர்களா, ஒன்றும் பார்ப்பதில்லை கண்ணியமானவர்களே. வெறும் துனியாவுடைய அமைப்பில் மாத்திரம் கவனம் செலுத்தி கபருக்கு போவோம் என்றால் கபரிலே போரிங்காக இருக்கும். வஹ்ஷத்துல் கபர் என்றால் கபரிலே போரிங்காக இருப்பது. கபரிலே கண்ணியமானவர்களே கலகலப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? பிள்ளைகளை தீனோடு வளர்த்து விட்டு போனால் கபரிலே ஒவ்வொரு நாளும் பெருநாள்.
ஒவ்வொரு நாளும் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள் குர்ஆன் ஓத ஓத, zikr செய்ய செய்ய, தொல சதக்கா கொடுக்க, ஜகாத் கொடுக்க, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, நன்மை செய்ய செய்ய, பிள்ளைகளுடைய நன்மை, குடும்பத்துடைய நன்மை கபருக்கு வந்து கொண்டே இருக்கவருடைய பரக்கத்துகள். அதுக்கு வழிகாட்டியவர், அதுக்கு கைட் பண்ணியவர். அன்பான 9 மனைவிமாருக்கும் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் கொடுப்பார்கள். எந்த மனைவியுடைய டேனோ அங்கு அவர்கள் இரவிலே தங்குவார்கள். ஆனால் காலை மாலை உங்களுக்கு என்ன தேவை, சாப்பாடுடைய தேவை, நோயா மருந்துடைய தேவை, எங்காவது பிரயாணம் போக வேண்டுமா கூட்டிக் கொண்டு போவார்கள். 9 மனைவிமாரோடு நான் பிஸி என்று அவர்களை அவாய்ட் பண்ணவும் இல்லை, அவர்களை இக்னோர் பண்ணவும் இல்லை, அவர்களை கணக்கெடுக்காமல் விடவும் இல்லை. அவர்களோடு கண்ணியமாக அன்பாக வாழ்ந்தார்கள். ஒரு மனைவி, 2 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், நேரமில்லை. கண்ணியமானவர்களே, அன்பானவர்களே, நான் பேசுகின்ற இந்த தலைப்பு இருக்கிறது, நாம் கேர்லெஸ்ஸாக விடுகின்ற தலைப்பு, நம்முடைய ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்ணுகின்ற, பாழாக்குகின்ற, வீணாக்குகின்ற தலைப்பு. பின்னால் உட்கார்ந்து கொண்டு அழ வேண்டிய தலைப்பு. கண்ணீர் வடிப்போ, இப்படி வளர்த்து விட்டேன், இப்படி லூஸ் கொடுத்து விட்டேன், இப்படி செல்லமாக வளர்த்து விட்டேன், இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் விட்டேன், யாரோடு போனால் என்ன, எங்கு போனால் என்ன, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தால் என்ன, எந்த டிவைஸை பாவித்தால் என்ன, எந்த வெப்சைட்டுக்குள் போனால் என்ன, எந்த ஆடியோவை கேட்டால் என்ன, எந்த வீடியோவை பார்த்தால் என்ன, எனக்கென்ன என்று விட்டு கட்டிலே இருந்து நோயாளியாக உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அழாமல் இருக்கத்தான் இந்த விடயத்தை முன்வைக்கிறேன். ஒரு முஸ்லிமுடைய வீடு, ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்க வேண்டும்? அன்பானவர்களே, வீட்டிலே குர்ஆன், அதே போன்று சம்பவங்கள், இஸ்லாத்துடைய கல்வி, இல்ம், இப்படியான போதனைகள் நடக்க வேண்டும் என்று நபி அவர்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை. வஹி இறங்குகின்ற நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களுடைய மனைவிமாருக்கு சொல்லப்பட்ட விடயம்தான் வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபி அவர்களுடைய மனைவிமார் பரிசுத்தமான தாய்மார்கள், அவர்களுக்கு ஓடர் என்றால் எங்களுக்கு அதைவிட மேலதிகமான கட்டளை. குர்ஆனை உங்களுடைய கணவருக்கு இறங்கலாம், இறங்காமல் இருக்கலாம். உங்களுடைய கணவனுக்கு இறங்கிய குர்ஆனாக இருந்தாலும் நீங்கள் வீட்டிலே அதை வாசிக்க வேண்டும், ஓத வேண்டும். எங்கட ஹஸ்பண்டுக்கு தானே இறங்கிச்சு, நாங்க என்னத்துக்கு ஓதணும்? அது ஃபேமிலி சொத்தல்ல, அது அல்லாஹ்வுடைய கலாம். குர்ஆனுடைய போதனைகள் நபி அவர்களுடைய வீட்டில். கண்ணியமானவர்களே, வீட்டில் பிள்ளைகளை வைத்து ஒரு குர்ஆனுடைய விளக்கம், ஒரு ஹதீஸ், ஒரு நபியவருடைய, நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய சம்பவம், ஒரு ஸ்டோரி வாசித்து எத்தனை வருடம் அப்படி ஒன்று நடந்திருக்கிறதா வாழ்க்கையில்? நம்முடைய வீட்டில் எத்தனை கெட் டுகெதர், எத்தனை விருந்துகள், எத்தனை பங்கன்கள், எத்தனை செலவுகள். ஒரு ஹதீஸ், 2 ஹதீஸ், ஒரு சம்பவம், ஒரு நாளைக்கு ஒரு சம்பவம், ஒரு நாளைக்கு ஒரு துஆ, ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ், ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் ஆயத், ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ். 24 மணித்தியாலம், 6-8 மணித்தியாலங்களை தூக்கத்துக்கு கொடுத்தாலும், வேலைகளுக்கு கொடுத்தாலும், கண்ணியமானவர்களே, மற்ற 16 மணித்தியாலங்களில் ஒரு 6 மணித்தியாலங்களை தொழிலுக்கு விடுவோம். மற்ற 10 மணித்தியாலங்கள், 5 மணித்தியாலங்களிலே ஒரு 5 நிமிடம் பிள்ளைகளுடைய தீனுக்காக எடுத்திருக்கிறோமா? ஒரு 5 நிமிடம் பிள்ளைகளை உட்கார வைத்து அட்வைஸ் பண்ணி இருக்கிறோமா? வாழ்க்கையில், லைஃப்ல எனக்கு 50 வயது, 40 வயது, 35 வயது, 60 வயது, என்னுடைய பிள்ளையை உட்கார வைத்து தலையை தடவி முத்தம் கொடுத்த அன்பு மகனே என்ற ஒரு அட்வைஸ் பண்ணி இருக்கிறோமா? எங்கு போகிறோம்? எத்தனை பேருக்கு எத்தனை ஐடியா கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு எத்தனை மஷூரா கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் எவ்வளவு மோட்டிவேட் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு பிசினஸ் ஸ்கில்ஸை படித்து கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த பிசினஸ் செய்ய போகிறேன், நல்லமா மணித்தியால கணக்கிலே போனிலே அட்வைஸ். 5-10 நிமிடம் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எடுக்காமல் எப்படி கண்ணியமானுடைய வாழ்க்கை தீனுடைமையும்? ஒரு ½ an hour டெய்லி பிள்ளைகளுக்கு எடுக்காமல் எப்படி வீடு முஸ்லிம் வீடாக மாறும்? எங்கு போகிறது வாழ்க்கை?
இது சரியா? இது போற போக்கு சரியா? யூட்டர்ன் போட வேண்டும், எல்லோரும் யூட்டர்ன் போட வேண்டும். ராங் சைட் போகிறோம், போக வேண்டும் கொழும்பு பக்கம், போய்கொண்டிருக்கிறோம் பியகம பக்கம், யூட்டர்ன் குறைந்த ரைட் சைட் போட்டாவது கடுவலையால் திருப்ப வேண்டும். சொல்கின்ற எக்ஸாம்பிள் விளங்கும், தெரிந்துவோம். வீட்டை தீனுடைய வீடா மாற்றுவோம். வீட்டிலே வெறும் துனியாவுடைய விடயங்கள், மௌத்தோடு முடிகின்ற விடயங்கள், ரூஹு போனத்தோடு பிரிகின்ற விடயங்கள். என்ன லக்ஸரி வாகனம் வைத்தாலும் கண்ணியமானவர்களே, உங்களுடைய ஜனாசா உங்களுடைய பிள்ளைகள் ஏற்றாது. நீங்கள் சம்பாதித்து வாங்கிய வாகனம், அதுக்கு ஜனாசா வாகனம் தான் வரும். ஒரு நாளைக்கு மேல உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ஜனாசாவை வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஏன் அடக்கிவிட்டு கபருக்கு பக்கத்தில் தனியே நிற்க மாட்டார்கள், உள்ளே இருப்பதை விட வெளியே நிற்க மாட்டார்கள். அவ்வளவுதான், கைவிட்டு விடுவார்கள். நாம் நம்முடைய பேரண்ட்ஸை விட்டு வந்தானே கபருக்கு போய் இருக்கிறோமா? கபரிலே நம்முடைய எத்தனை பிள்ளைகள் பேரண்ட்ஸ் உடைய ஜனாசாவை எங்கு வைப்பது சண்டை. ஜனாசாவை வீட்டுக்குள் எடுத்து வைப்பதை ஒரு பேட்லக்காக பார்க்கிறார்கள், தரித்திரியமாக பார்க்கிறார்கள். இவ்வளவுதான் உலகம். இந்த பிள்ளைகளுக்குத்தான் பசியோடு அலைந்தோம், இந்த பிள்ளைகளுக்குத்தான் மலைகளில் நனைந்தோம், இந்த பிள்ளைகளுக்குத்தான் வியர்வை வடித்தோம், இந்த பிள்ளைகளுக்காகத்தான் இரவிலே 12 மணிக்கு தூங்கினோம், இந்த பிள்ளைகளுக்காகத்தான் என்ன 4:30 3:30 மணிக்கு லஞ்ச் எடுத்தோம், 11:30 மணி 12 மணிக்கு பிரேக்பாஸ்ட் எடுத்தோம். இந்த பிள்ளைகளுக்காகத்தான் கண்ணியமானவர்களே எத்தனையோ சாப்பாடுகளை தியாகம் செய்தோம். வெறும் பசியையும் தாகத்தையும் நிறைப்பதற்காக விழித்தோம், பசித்திருந்தோம், ஏற்றுப்பட்டோம், அடிபட்டோம். அந்த பிள்ளைகள் மௌத்துக்கு பின்னால் நமக்கு ரப்பிர் அம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா துஆ ஓதக்கூடிய பிள்ளையாக வளர்க்கவில்லை. அந்த துஆவும் பாடமே இல்லை, பாடமாக்கினாலும் ஓதுவதில்லை. கொஞ்சம் தீனோடு குடும்பத்தை தொடர்படுத்துவோம். ஒரு முஸ்லிமுடைய வீடு கண்ணியமான எப்பொழுதுமே வெளியில் இருந்தாலே விளங்கும். அந்த ஓசைகள், அங்கிருந்து வருகின்ற சவுண்டுகள் எப்பொழுதும் குர்ஆனாக இருக்கும், நல்ல பேச்சாக இருக்கும். எந்த வீட்டில் கண்ணியமானே ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதப்படாதோ, யாருமே அந்த வீட்டில் குர்ஆன் ஓதவில்லை, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா, அந்த வீட்டில் ஷைத்தான் குடியிருப்பான். அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இருக்க மாட்டார்கள். குர்ஆனுடைய அந்த சவுண்ட், குர்ஆனுடைய ஓசைகள் இந்த எங்களுடைய வீட்டில் +90% அப்படியே குறைந்து விட்டது, மைனஸ் ஆகிவிட்டது. நேரம் கிடைத்தால் குர்ஆன், எல்லா வேலையும் முடித்துவிட்டு வாட்ஸ்அப்புக்கு ஒரு அவர், பேஸ்புக்கு ஒரு அவர், இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு அவர், யூடியூபுக்கு ஒரு அவர், எல்லாம் அன்லிமிட்டெட் பேக்கேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனி டைம் அன்லிமிட்டெட், சோசியல் மீடியா அன்லிமிட்டெட். சாப்பிடும் பொழுதும் அதுதான், தூங்கும் பொழுதும் அதுதான். தூங்கிவிட்டார் யூடியூப் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. பேஸ்புக் பாடி ஆஃப்லைன், டிவைஸ் ஆன்லைன், டிவைஸ் ஆன்லைன். இரவு விழிப்பு வந்தால் துஆ ஓத சொல்லி இருக்கிறது இஸ்லாம். திடீரென்று முழித்தால் துஆ ஓத வேண்டும். அந்த ஜாமத்திலும் ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கிறதா, பேஸ்புக் லைக் வந்திருக்கிறதா, ஃபாலோ ரிக்வெஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்திருக்கிறதா, ஏதாவது என்னுடைய போஸ்டுக்கு ஏதாவது லைக் வந்திருக்கிறதா, அந்த நடு ஜாமத்திலும் தூங்கினாலும் தூங்கும் பொழுதும் தூங்கி முழித்தாலும் டிவைஸ் 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 சோசியல் மீடியாவை பாவித்து அந்த சோசியல் தொடர்பில்லாமல் மாறிவிட்டோம். சொந்த பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, சகோதரர்களோடு, மனைவியோடு, வீட்டுக்குள்ளே அவரிடத்தில் சோசியலிசம் இல்லை, அவர் சமூகவியல் இல்லை. அங்கே வீட்டுக்குள்ளே யாருடன் பேசுவது கிடையாது. டிக்டாக்கில் இருக்கின்ற ஹாப்பினஸ், அந்த ஆக்டிவ், அந்த சிரிப்பு, அந்த நடிப்பு பிள்ளைகளோடு இல்லை. எங்கு போகிறோம்? இப்படியே வாழ்ந்து, இப்படியே மார்னிங் எழும்புவது, காலை சாப்பாடு சாப்பிடுவது, தொழிலுக்கு போவது, ஈவினிங் வருவது, டின்னர் எடுப்பது, தூங்குவது, வாஷ் பண்ணுவது, தூங்குவது, எழும்புவது, சாப்பிடுவது, தூங்குவது, இப்படியே மௌத்தாகுவது. என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை இது? இது சரியான வாழ்க்கையா?
இது மன்னிக்க வேண்டும், யாரும் தவறா இருக்க வேண்டாம். இது மனிதன் இல்லாத இனங்களும் செய்கின்ற வேலை. பசி வந்தால் சாப்பாடு, பசி வரும் பொழுது சாப்பாடை தேடுவது, பறவை பறக்கிறது, மிருகம் ஓடுகிறது, அங்கு பூச்சி புழுக்கள் மேய்கின்றன, கொந்துகளிலிருந்து அவைகளும் ரிஸ்க்குக்காக ட்ரை பண்ணுகின்றன, நடக்கின்றன, ஓடுகின்றன, முயற்சி செய்கின்றன. மாரி காலத்துக்கு தேவையான உணவுகளை எறும்பு கோடை காலத்தில் சேமித்து வைக்கிறது. மாதக்கணக்குக்கு தேவையான பொருட்களை நாம் பிரிட்ஜிலே சேமிக்கிறோம், அது குழியிலே சேமிக்கிறது. இது எல்லாரும் செய்கின்ற வேலை. பசிக்கு சாப்பிட வேண்டும், தூக்கம் வந்தால் தூங்க வேண்டும், எப்படி தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் காகம் கூட தண்ணீரில் குளிக்கிறது, கண்டிருக்கிறோம். மழை நீர் நிறைந்தால் காகம் குளிக்கிறது. அதற்கு நாளாந்த குளிப்பென்ற ஒரு முறை இல்லாவிட்டாலும் தன்னுடைய உடம்பை சுத்தம் செய்ய அதுக்கு தெரியும். வாஷ்ரூமிலே பாடி வாஷ் எடுப்பதற்கு பெரிய கோர்ஸ் முடிக்க தேவையில்லை. அது மனிதனுடைய நேச்சர், அது இயல்பு. எதற்கு ட்ரை பண்ண வேண்டும்? எதற்கு தொழுகையாளியாக மாற, குர்ஆனுடைய ஹாஃபிஸாக மாற, தக்வாதாரியாக மாற, கொடையாளியாக மாற, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அடியாராக மாற ட்ரை பண்ண வேண்டும். அது ட்ரை இல்லாமல் கிடைக்காது. ஒரு சஹாபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் ஒரு ஹிதமத், ஒரு இடத்துல ஒரு உதவி செய்தார்கள், அதுக்கு இருக்கிற ஹிதமத் செய்வார்கள். கேட்டார்கள் நபி அவர்கள், வேண்டியதை கேள் தருவேன், நீ என்ன ரிக்வெஸ்ட் பண்ணினாலும் தருவேன். அவர் கொஞ்சம் துனியாவுடைய அமைப்பு மௌத்தோடு முடிகின்ற அந்த விடயத்தை கேட்காமல் மௌத்துக்கு பின்னால் அவருக்கு பெனிஃபிட்டான ஒன்றை கேட்டார். யார் சொல்லலாம்? உங்களோடு சேர்ந்து சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். எதை கேட்டாலும் தருவேன். இதை கேட்கிறேன், உங்களுக்கு பக்கத்திலே உங்களுடைய சகவாசத்திலே சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். அப்படியா? நான் துவா செய்கிறேன், போ, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், போ. இல்லை, அதிகமாக தொழுகையில் ஈடுபட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடைவதற்கு ட்ரை பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். தொழுகையாளியாக மாற வேண்டும். முன்பின் சுன்னத்துக்கள், நபியான தொழுகைகள் தொழக்கூடியவரை மாற வேண்டும். கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுத் என்று ஒரு தொழுகை இருக்கிறதா என்று சிலருக்கு தெரியாது. தஹஜ்ஜுத் இப்படி தொழுகை வாழ்க்கை தொழுதிருக்கிறோமா? இது எப்பொழுது தொழ வேண்டிய தொழுகை? ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் தொழுது முடிக்க வேண்டும். தூங்கி எழுந்தி ஃபஜ்ருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால், 3/4 மணி நேரத்துக்கு முன்னால், 1 மணி நேரத்துக்கு முன்னால் எழுந்து தொழ வேண்டிய ஃபஜ்ருடைய அதானுக்கு முன்னால் தொழுது முடிக்க வேண்டிய தொழுகை. சிலர் இஷாவை தான் அந்த டார்கெட்டில் முடிப்பது. சுபவுக்கு முன்னால் இஷா தொழுதால் போதும், எல்லா வேலைகளையும் முடித்து தூங்குவது, டயட், தூங்கி எழுப்பி 4:30 மணிக்கு இஷா தொழுவது, அது தஹஜ்ஜுத் அல்ல. அன்பானவர்களே, தஹஜ்ஜுத் தொழுகையுடைய பல பிரயோசனங்கள். ஒரு முஸ்லிமுடைய வீடு அமல் ஆரம்பிக்கும் தஹஜ்ஜுதிலிருந்து. ஸ்டார்ட். தஹஜ்ஜுத் யார் தொழுவாரோ, இன்னைக்கு அதிகமானவர்களுக்கு நோய், யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு நோய், வயது கட்டுப்பாடு இல்லை, நோய். கண்ணியமானவர்களே, உடம்பில் இருந்து நோய்கள் அப்படியே இல்லாமலாகும். தஹஜ்ஜுத் தொழுகையுடைய பல சிறப்புகளில் ஒரு சிறப்பு, உடம்பில் இருக்கின்ற நோய்கள் அப்படியே இல்லாதொழியும், நோய்களை போக்கும் சுபஹ் தொழுகை. அன்பானவர்களே, ஃபஜ்ருடைய விடயத்தில் கவனம் செலுத்துவோம். எத்தனை மணிக்கு தொழுகிறோம்? எத்தனை மணிக்கு எழும்புகிறோம்? இரவிலே லேட்டாகி தூங்குகிறோம். சுபஹ்க்கு எழும்ப கஷ்டமா இருக்கிறது. எழும்புவது சூரியன் உதித்த பிறகு, உஷ்ணம் மேலிலே பட்ட பிறகு. கனிமனே, ஃபஜ்ருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஃபஜ்ர் தொழுதவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் எந்த ஆபத்தும் வராது. ஃபஜ்ர் தொழுது விட்டு வெளியே போகின்றவர் ஈமானுடைய கொடியோடு போகிறார். ஏராளமான சிறப்பு ஃபஜ்ர் தொழுகை. அதுக்கு பின்னால் கண்ணியமனை குர்ஆன் திலாவத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், எந்த வீட்டில் அதிகமாக குர்ஆன் ஓதப்படுமோ 4 பிரயோசனங்கள் கிடைக்கும். ஒன்று, அந்த வீட்டில் கசுர கைரு, நலவுகள் அதிகரிக்கும். அந்த வீட்டில் நடக்கின்ற எல்லாமே நல்ல விடயம், ஹைரான விடயம், எல்லாமே பாசிட்டிவான விடயங்கள், எல்லாமே பிளஸ் ஆன விடயங்கள், எல்லாமே ரிலாக்ஸ் ஆன விடயங்கள். அவருக்கு எதுவுமே பாரதூரமான விடயம் நடக்காது. முதலாவது ஹைர் வீட்டில் அதிகமாக நடக்கும். அதே போன்று ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உள்ளே வருவார்கள். மூன்றாவது,
ஷைத்தான் வெளியே போவான். நான்காவது, அந்த வீடு சிறிய வீடாக இருந்தாலும் அளவிலே, கெப்பாசிட்டியிலே, சைஸிலே சின்ன வீடு, ஆனால் அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு அந்த வீட்டிலே ஒரு போதும் என்ற விசாலத்தன்மை இருக்கும். எல்லோருக்கும் விசாலம் இருக்கும் அந்த வீட்டில். அது அளவிலே சின்ன வீடு, ஆனால் எல்லோருக்கும் போதும் என்ற ஒரு திருப்தி இருக்கும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதோ அந்த வீட்டில் கசூர ஷர்ரு, நடக்கிறது எல்லாம் தரித்திரியம், பலாய் முசீபத், ஷர்றுகள், கெடுதிகள், நெகட்டிவான விடயங்கள், பாரதூரமான விடயங்கள், கவலையான விடயங்கள், கோபமான விடயங்கள், என்ன விருப்பமில்லாத விடயங்கள், எல்லாமே அவருக்கு கெட்ட விடயங்கள் நடக்கும் குர்ஆன் ஓதப்படாதது. இன்று நம்முடைய வீட்டு தரித்திரிய முசீபத், அவர் சூனியம் செய்து, இவர் செய்வினை செய்து, அவர் பொறாமைப்பட்டு, இவருடைய கண்பட்டல்ல, நாமே நமக்கு தரித்திரியம். குர்ஆனை ஒதுக்கிவிட்டோம். குர்ஆன் வீட்டில் ஓதுவதில்லை. ஷர்ரு, கெடுதிகள், பலாய் முசீபத்துகள் நடக்கும். ஷைத்தான் உள்ளே வருவான். இரண்டாவது, மலக்குமார்கள் வெளியே போவார்கள். நான்காவது, வீடு பெரிசாக இருக்கும். கெப்பாசிட்டியிலே 50 பேர் இருக்க முடியுமான வீடு 5 பேர் தான் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூமில் தூங்கினாலும் 5 ரூம் தான், 10 ரூம் இருக்கிறது. அவர்களுக்கு 3 பேச்சஸ் வீடு போலும், 30 பேச்சஸ் வீடு இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அந்த வீட்டிலே ஒரு இறுக்கம் இருக்கும். அது வீடு டைட்டாக இருக்கும். அது ஒரு நெருக்கம். ஒரு உள்ளத்துக்கு இந்த வீடு போதாது, இந்த வீட்டில் பரக்கத்தில்லை, இந்த வீட்டில் செழிப்பில்லை, ஒரு இருட்டுத்தன்மை, ஒரு இறுக்கத்தன்மை இருக்கும். அனுபவிக்கிறோமா இல்லையா? குர்ஆனோடு தொடர்பாகவும் காலை மாலை அவுராதுகள், ஏராளமான துஆ கிதாபுகள் இருக்கின்றன, வதீஃபா கிதாபுகள் இருக்கின்றன. காலை மாலை கனிமனை ஃபர்து போன்று ஓத வேண்டும். எல்லா விடயத்திலும் பாதுகாப்பு. இதை ஓதிவிட்டு வெளியே போனால் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு, விபத்துக்கள், ஆக்சிடென்ட்கள், இவைகளை விட்டு பாதுகாப்பு, எல்லா விதமான லொஸ்டாகுவதை விட்டு பாதுகாப்பு. காலை மாலை அவுராதுகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஓத வேண்டும். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது, வெளியே அனுப்பும் பொழுது ஓத வைத்து, ஓத முடியாத வயதோ நாம் ஓதி அவர்களுக்கு நாங்கள் ஊதி அனுப்ப வேண்டும். காலை மாலை அவுராதுகள். அதுபோன்று கண்ணிமலை ஒரு நாளைக்கு ஒரு 5, 10, 15 அரை மணித்தியாலம் பிள்ளைகளுடைய ஒழுக்கத்துக்காக, ஒரு அட்வைஸுக்காக, ஒரு பிள்ளைகளை வழிகாட்டுவதற்காக நேரங்களை ஒதுக்குங்கள். குர்ஆனுடைய, ஹதீசுகளுடைய, வரலாறுகளுடைய, சம்பவங்களுடைய நூட்களை, புக்ஸுகளை பிள்ளைகளுக்கு வாசியுங்கள். அதில் இருக்கின்ற விடயங்களை படித்துக் கொடுங்கள். பிள்ளைகளுடைய தொழுகையை திருத்துங்கள். பிள்ளையுடைய குர்ஆன் திலாவத், திக்ர். கண்ணியமானே, அடுத்ததாக கண்ணியமானே, அந்த காலத்திலே நபி அவர்கள் கூட சில சஹாபாக்கள், சில குடும்பங்களுடைய வீடுகளை குர்ஆனுடைய ஓசையை வைத்து அடையாளம் காண்பார்கள். போகும்பொழுது குர்ஆனுடைய ஓசை கேட்கும். முந்தைய காலத்தில் நம்முடைய சிறிய வயதிலே மகரிப் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் குர்ஆனுக்குரிய நேரமாக எல்லா வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படும். எப்படி நோன்பிலே தராவீக்கு பின்னால் ஹிஸ்ப் ஓதப்படுமோ அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் உம்மா, வாப்பா, நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி, அங்கே உம்மம்மா, அப்பா எல்லோரும் அவருடைய குர்ஆன் எடுத்து கண்ணியமானவரே குர்ஆன் ஓதுகின்ற ஒவ்வொரு வீட்டிலும் ஹிஸ்பு. இன்று ஒன்றுக்கு 2 போன், சிலருக்கு 3 போன், ஒரு லேப்டாப், ஒரு பைக், எல்லாமே சொந்தமாக இருக்கிறது. டூத் பிரஷ் தனியாக இருக்கிறது, ரூம் தனியாக இருக்கிறது, டவல் தனியாக இருக்கிறது, வெஹிக்கிள் தனியாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுங்கள், எனக்கு சொந்தமாக நான் ஓதுகின்ற ஒரு குர்ஆன் இருக்கிறது? கேளுங்கள். வீட்டில் 10 பேர் 3 குர்ஆன் இருக்கிறது. எப்படி ஓதுவது? குர்ஆன் சொந்த பணம் கொடுத்து ஒரு குர்ஆன் வாங்கி இருக்கிறோமா? சொல்லுங்கள் பதிலை உங்களுடைய மனதுக்கு. என்னுடைய பெயரில் ஒரு குர்ஆன் இருக்கிறதா? நாம் ஓதி பேடாகி, அது கலர் மாறி பலதாகி, ஓதி அந்த குர்ஆனை அனந்தர சொத்திலே விட்டு சென்றால் அதனை எடுத்து ஓதுகின்றவர்களுடைய நன்மை நமக்கு வரும். ஹதீஸ் சொந்த குர்ஆனே இன்னும் இல்லாதவர்களாக கபருக்கு போக தயாராகிறோம். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்திப்போம். நீண்ட தலைப்பு பேச முடியாது, நேரம் இடம் கொடுக்காது. கொஞ்சம் வீட்டு சூழலை மாற்றுவோம்.
எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் திக்ர்கள் செய்யப்படுமோ அந்த வீடு உயிருள்ளவர் போன்று, எந்த வீட்டில் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் வாழ்க்கை நடக்குமோ அந்த வீடு மையத்து போன்றது. ஹதீஸ் அடுத்த கண்ணியமான ஏந்த அளவு கடைசியா சொல்லி முடிக்கிறேன். எல்லா தரித்திரியங்கள் முசீபத்துகளுக்கும் பிள்ளைகள் கெட்டவர்களாக, பிள்ளைகள் என்னென்ன கெட்ட பெயர்கள் இருக்கிற சமூகத்தில் வருவதற்கு நாம் பிரதான ஒரு ரோலாக இருக்கிறோம், ஒரு பங்குதாரியாக இருக்கிறோம். வீட்டிலே கேட்கின்ற ஆடியோக்கள், வீட்டிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற வீடியோக்கள், அது என்ன, அதனுடைய எஃபெக்ட் என்ன, அதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பாரதூரம் என்ன, பாதகம் என்ன, கொஞ்சம் சிந்திப்போம். வீட்டிலே கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம் டிவைஸுகளை, பிள்ளைகளை கட்டுப்படுத்துவோம். பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரங்களை கொடுத்து வேண்டியதை பாருங்கள். எதையும் கேட்காத, என்னை ஓன் பண்ணாத, என்னை கட்டுப்படுத்தாத வாப்பா, நல்ல வாப்பா என்று பெயர் பிள்ளைகளிடம் கிடைப்பதற்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு லூஸ் விட வேண்டாம். உங்களுடைய கபரை நரகப்படுகொலியாக மாற்றுகின்ற வேலை. பிள்ளைகளை கட்டுப்படுத்துங்கள், விசாரியுங்கள். எங்க போகிறார், யாரோடு பழகுகிறார், என்ன செய்கிறார், எத்தனை மணிக்கு வருகிறார், என்ன பாவிக்கிறார், எல்லாவற்றும் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கும். இந்த மியூசிக், இதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை வீட்டிலிருந்து அவாய்ட் பண்ணுங்கள். கண்ணியமானவர்களே, போன்களுடைய ரிங்டோனை வைத்து விளங்கிக் கொள்ளலாம் நான் முஸ்லிமா, மோமினா, முனாஃபிகா என்று. மன்னித்துக் கொள்ளுங்கள். யார் போனுடைய ரிங்டோனுக்கு மியூசிக்கையும் சோங்கையும் என்ன ஹாலிவுட் பாலிவுட் அப்படியான பாடல்களை வைத்திருக்கிறோமா? நான் மோமினா, முனாஃபிகா, என்னுடைய ரிங்டோனை வைத்து விளங்கலாம். எனக்கு வருகின்ற கோலே ஷைத்தானுடைய வாய்ஸ், சவுத்து ஷைத்தான். யார் மியூசிக்கோடு சம்பந்தப்படுவாரோ அவரோடு ஷைத்தானுடைய வாய்ஸ் இருக்கிறது. குர்ஆனிலே வருகின்ற விடயம், உன்னுடைய வயசை கொண்டு நீ மக்களை தூண்டி விடு, அவருடைய பாவத்தில் ஆழ்த்து, ஆசை இச்சைகளை உண்டு பண்ணி என்று அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி இருக்கிறான் ஷைத்தானோடு. அதிகமான குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சஹாபாக்களுடைய கருத்து, ஷைத்தானுடைய வயசு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருப்பது மியூசிக். எங்கிருந்து திருந்த வேண்டும்? வீட்டில் இதே குறைப்போம், குறைத்து அப்படியே 0% ஆக்குவோம். எனவே கண்ணியமானவர்களே, பேசிய விடயங்களை கருத்துக்கருங்கள். வீட்டுக்கு நேரம் கொடுங்கள், மனைவிக்கு நேரம் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள். பிஸி 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 என்று உங்களையும் மறந்து, மனைவியை மறந்து, பிள்ளைகளை மறந்து, ஃபேமிலி மெம்பர்ஸை மறந்து அந்த அளவு பிஸியாகவே மௌத்தாகிவிட வேண்டாம் என்பது என்னுடைய அட்வைஸ். எனவே இப்படி நாங்கள் கவனம் செலுத்தும் பொழுது அந்த வீட்டில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போன்ற குழந்தை உருவாகும், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற குழந்தை உருவாகும், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குழந்தைகள் உருவாகும். எந்த வீட்டிலே தீனுடைய சூழல் இல்லையோ, தீனுக்கு மாற்றமான சூழலோ, அங்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் போன்ற கன்ஆன், அதே போன்று கண்ணியமானவர்களே அந்த காபிர்களுடைய பிள்ளைகள் உருவாகியது போன்று அப்படிப்பட்ட கெட்ட பிள்ளைகள் உருவாகும். எனவே வீட்டுடைய கண்காணிப்பு, வீட்டை கயா பண்ணுவது ஒவ்வொருவரும் இது கடமை. இது அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளை என்பதை ஆரம்பத்தில் நான் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினேன். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நம்முடைய வீட்டில் குடும்பத்தார்களுக்கு நேரம் கொடுக்கின்ற, பிள்ளைகளுடைய ஒழுக்கம், தீன், மார்க்கத்திலே கவனம் செலுத்துகின்ற பக்குவத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. யாழையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முழு உலக முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. யாழ் வீட்டை தீனுடைய சூழலுக்கு மாற்றுகின்ற வழிகாட்டல்களை தருவாயாக. அதுக்கு தோதுவாக நம்முடைய குடும்பத்தை மாற்றி தருவாயாக. உனக்கு பொருத்தமான உன்னுடைய திருப்தியுள்ள வீடாக நம்முடைய வீட்டை மாற்றுவாயாக. நம்முடைய வீட்டிலிருந்து நல்லடியார்களை உருவாக்குவாயாக, சாலிகங்களை உருவாக்குவாயாக, உன்னுடைய பயபக்தியாளர்களை உருவாக்குவாயாக. நமக்கு கண் குளிர்ச்சியான குழந்தைகளாக நம்முடைய குழந்தைகளை மாற்றி தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை